அமோனியா வாயு கசிவால் குழந்தை தொழிலாளர்கள் உயிரிழந்திருந்தால் சம்பந்தப்பட்டோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டுமென முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு வலியுறுத்தியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழியில் பேட்டியளித்த அவர், விபத்தாக இருந்தாலும் இதுபோன்ற நிகழ்வு மீண்டும் நடைபெறக்கூடாது என தெரிவித்தார். விபத்து என்ற வகையில் இருந்தாலும் இந்த ஒரு துன்பியல் நிகழ்வாக துயரச்சமாக அமைந்திருக்கிறது. இத்தகைய நிகழ்வுகள் இந்த காலத்திலும் அமைந்துவிடக்கூடாது. லா என்ஃபோர்சிங் ஏஜென்சிஸ் என்று சொல்லக்கூடிய சட்டத்தினுடைய அமலாக்கங்களை சிறப்பாக செய்யக்கூடிய துறைகள், குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய செய்தி உண்மையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் தொழிலாளர் நலத்துறை அது குறித்த உரிய நடவடிக்கைகளை மிக கடுமையாக எடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. இந்த அரசை பொறுத்த மட்டில் அவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை பரந்தூர் விமான நிலையம் தேவையில்லை என்பதுதான் இந்த அரசினுடைய நிலைப்பாடு என்பதை அந்த அரசிலே அமைச்சராக இருக்கக்கூடிய ஒருவரே அதை தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் அது தேவையான ஒரு திட்டம் என்கின்ற காரணத்தினால்தான் கடகாட்சியிலே அந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. 2030ஆம் ஆண்டுக்குள் $1 டிரில்லியன் அமெரிக்க பொருளாதாரத்தை எட்ட வேண்டும் என்றால் நாட்டிற்கான இத்தகைய வளர்ச்சி திட்டங்கள் அத்தியாவசியமானவை என்று உணர்ந்துதான் அப்போது அந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது.